ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே வணக்கம். ஓகே, இன்றைய நாளில் வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறீர்கள் 2 ஜோடிகள். ஓகே, மாப்பிள்ளை என்ன பேர்? கதி. அழகான பேர் உண்டு. பொண்ணுக்கு போசிகா. அதை விட அழகான பேர் உண்டு. இன்றைய நாள் இறைவனுடைய அருளால் வந்து இன்னைக்கு வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறீர்கள் கஜித் போசிகா, அப்படிதானே? சரி, இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல வர முடியாதவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்துருக்காங்க. இந்த தருணத்தில் உங்களோட திருமண விழாவில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை என்று கொஞ்சம் ஃபீல் பண்ணினாங்க. அதனால புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வருவோம்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ்கள் நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரி, கட்டாயம் யார் இதை செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லணும். 3 பேர் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம். கட்டாயம் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு சொல்லி. மாப்பிள்ளை சொல்லுங்க. அது நீங்களாம் சொல்லணும். கட்டாயம் நீங்களாம் சொல்லணும். அந்த நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்களோ பார்ப்போம். தவறான சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட், சின்ன பனிஷ்மெண்டாலும் பிரச்சனை இல்லை, பெரிய பனிஷ்மெண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களாம் செய்ய போறீங்க பனிஷ்மெண்ட். என்ன தரலாம் உங்களுக்கு? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? கொடுக்கலாம். ஓகே, சரி, இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு மகாலட்சுமியை தந்திருக்காங்க. அப்படி வேண்டிக்கணும். 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கணும். வாழ்க்கையில முக்கியமாக உங்களுடைய நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், செல்வ செழிப்புடன் செல்வாக்காக இருக்கணும்னு சொல்லி இந்த மகாலட்சுமியை தந்திருக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இறைவன் தான். அதே நேரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது வந்து மகாலட்சுமி தாயார். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். மணமகன் சொல்லி ஒரு கிஃப்டை தந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல மணமகளுக்கு சொல்லி ஒரு கிஃப்டை தந்திருக்கிறாங்க. அப்படியே டேபிளில் வையுங்க. அப்படின்னா அப்படி இங்கே பாருங்க. ரைட், மணமகன் அதை வந்து ஒரு எடுங்க, உங்களுக்குரியதை. சரி, மணமகள் உங்களுக்குரியதை எடுங்க. போசிக்கா. ரைட், ஓகே. என்ன இருக்கும் இதுக்குள்ள? சும்மா இருக்க நோக்கில் ஓப்பன் பண்ணுவா. கொஞ்சம் ஃபாஸ்ட் போகிறோடக்கு வேகமாக ஓப்பன் பண்ணிட்டா போல இருக்கா? அப்படியா? இல்லை, மாப்பிள்ளை ஓப்பன் பண்ணிட்டார். ஓகே, என்ன தந்துருக்காங்க? கேஷ் தந்துருக்காங்க. ஓகே, சரி, 2 பேருக்கும் சேமாக வந்து கேஷ் தந்துருக்காங்க. லாஸ்டாக ஃபைனலாக எண்ணி பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சைட்லேருந்து வந்திருக்கு? மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்திருக்கோம், பொண்ணு சைட்லேருந்து வந்திருக்கோம்? மாப்பிள்ளை சொல்லுங்க. என்ன பக்கத்து அந்த சைட் எடுக்கிறோன்னா பொண்ணுக்கு கொடுக்குறீங்க. ரைட், ஓகே, இப்போ சொல்லுங்க. சரி, நீங்கள் யாராவது சொன்ன பிரச்சனை யார் சைட்டில் வந்துருக்கு? வைஃபின் சைட்ல. ஓகே, மிக அழகாக சொல்றார். என்னுடைய வைஃபின் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. சரி தானே? நான் சும்மா கேட்டேன், நான் பொண்ணு சைடான்னு சொல்லி அவர் பொண்ணு சைடு சொல்லாமல் என்னுடைய வைஃப் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. மிகவும் அழகாக சொல்றார். சரி, ஓகே, பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு என்ன சொல்றீங்க? யார் சைட்ல இருந்து வந்திருக்கு? சித்தப்பா. சித்தப்பாண்டா உங்களோட சைட்? அப்படியா? சித்தப்பாண்டா என்ன பேர் உங்களோட சித்தப்பா? நிறைய சித்தப்பாக்கள் இருக்காங்களோட. அப்படியா? சரி, நீங்க எந்த சித்தப்பாவை கேஸ் பண்றீங்க? சரி, பார்க்கலாம். ஜூகே இருக்காங்க. என்ன பேர் உங்களோட சித்தப்பாக்கு? கரண் சரியா தான் வேலை செய்யுது. சரி, மேக்டாங்க ஏதோ பிரச்சனை போறாங்க. சரி, ஓகே. என்ன பேர் சித்தப்பா? என்ன பேர்? சரி, வேறு யார் சித்தப்பா சைட்ல வேறு யார் இருக்கு? அவங்களோட பேரா? சித்தி ரூபி. எங்க இருக்காங்க? இல்லைங்க, ஜோகே நோ, அவங்களுக்கு இருந்து வேற இல்லை. சரி, வேறு யாராக இருக்கு? அவங்களோட கேசரி. அப்ப மாப்பிள்ளை சைட்ல இருந்து இல்லை. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை சைட்ல இருந்து இல்லை, தெரியல. சரி, ஓகே. சித்தி இல்லாட்டி சாரி சித்தப்பா அவங்க இல்லாட்டி வேறு யார் செய்வாங்க? அண்ணா. என்ன பேர்? அண்ணாவா அண்ணாக்களா? அண்ணா. அண்ணாக்கள் மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய அண்ணாக்கள் இருக்கிறாங்க. சரி, என்ன சொல்றீங்க? எந்த அண்ணாவை சொல்றீங்க நீங்க? அது தெரியும். டெக்னிக்கலா வந்து அதை சொல்லிட்டு நடலாம்னு பார்த்துருக்காங்க. நான் அண்ணாக்கள் கேட்டோன்னு எந்த அண்ணான்னு தெரியல ஒரு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ். ஓகே, எந்த அண்ணாவாக இருக்கு? உங்களை யார் பாசம் கூட? எந்த அண்ணா பாசம்? எல்லாருமே பாசம். அப்ப அண்ணாக்கள்னு சொல்லியிருக்கலாம், நீங்க அண்ணான்னு மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. யாரும் ஒருத்தங்களா அதுக்குள்ள இருக்காங்க. யாரா?
இல்ல அண்ணாக்கள்னு சொல்லி இருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். நீங்க அண்ணான்னு சொன்னபடியா யாரும் அதுல இருக்கிறாங்க ஒன்று தானே. அங்க சின்ன ஒரு பேன் வரா. சரி, இன்னொரு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் எடுத்தாந்துருக்காங்க, அதையும் வேண்டிக்கிறோம் பார்ப்போம். ஓகே, சரி. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க 2 பேருக்கும். அதையும் டேபிள் வைங்க. ஓகே, இன்னொரு கிஃப்ட். ரைட், மாப்பிள்ளை வேண்டிய ஒன்று பொண்ணு கொடுங்க. சரியா சக்ஸஸாக அவங்களுக்கு கிடைக்கலாம். ஓப்பன் பண்ண பார்ப்போம். ஆனால் ஓப்பன் பண்ணி கெஸ் பண்ணுங்க, யார் இதை செய்திருப்பாங்க, யாருப்பா இதை செய்திருப்பாங்க. ஏன்னா உங்களோட மிஸ்டர் கொஞ்சம் கெட்டிக்காரன் போடுறாரு. சரி, அவரோட கேட்டு பாருங்க, அவருடைய கெஸ்ஸிங் சில வழிகள் சரியா இருக்கலாம். சேமா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அப்படி வெளியில் எடுத்து காட்டுங்க. சூப்பர், அழகான ஒரு வாட்ச் ஒன்று தந்துருக்காங்க, கோல்டு வாட்ச் ஒன்று தந்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கறது? மாப்பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கறதா, பொண்ணுகிட்ட கேள்வி கேட்கறான்னு எனக்கு டென்ஷன். சரி, யார் இந்த மாதிரி? வேறு யார் உங்களோட கெஸ்ஸிங்கில்? அண்ணா இல்லாட்டிக்கு வேறு யார்? சரி, அண்ணா இல்லையான்னு வைப்போம். நோ, அவங்களும் இல்லை. நோ, வேறு யார்? மிகுதி பொருட்களை தான் கண்டுபிடிச்சிருவீங்க. அதான் கொஞ்சம் டிலே பண்ணுவோம், யோசிக்கிறேன். சரி, வேறு யார் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன சொல்றீங்க? சரி, லேட் ஆகுது போல இருக்குது. லேட் ஆகுது போல இருக்கு. என்ன கொடுத்துடலாம் மாப்பிள்ளை? என்ன கொடுத்துடலாம்? என்ன கொடுத்துடலாம்? இன்னொரு சரி, ஒரு கவிதையோட தந்துருக்காங்க. அந்த கவிதையில ஒரு பாப்போம். ஓகே, சரி. அந்த கவிதையை வாசிச்ச அப்புறம் நீங்க கட்டாயம் வேறன்னு சொல்லுவோம். சரியா? ட்ரை பண்றீங்க, பார்க்கலாம். என்றைக்குமே அவங்கள நீங்கள் மறந்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மறந்து விட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான நபர் தந்திருக்கிறாங்க. தாங்கள் இந்த இடத்துல வர முடியாவிட்டாலும் தங்களுடைய பரிசல் பொருட்கள் வந்து அந்த இடத்துக்கு கட்டாயம் சேரணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான நபர். உங்களோட நிறைய சித்தப்பா ஒரு ஆளத்தான் சொல்லி இருக்கிறீங்க, வேற ஒரு தரம் இல்லையா? சித்தப்பான்னு ஒரு ஆளத்தான் சொல்லி இருக்கிறீங்க, வேற ஒரு தரம் இல்லையா? அண்ணாக்கள் அக்காக்கள் இருக்காங்க, அக்காக்கள் மச்சாளர். அப்போ அவங்க சொல்லிடுறீங்க அக்கா மச்சாள் மேம். ஓகே ஓகே, சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. நானும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சோலையிலே இனிக்கும் முழும் பாதையிலே நல்லறம் காண என்று நினைந்திருக்க உள்ளங்களே. இல்லற சோலையிலே இனிக்கும் முழும் பாதையிலே நல்லறம் காண என்று நினைந்திருக்க இளம் உள்ளங்களே. இல்லற ஜோதி ஏற்றுங்கள், அதில் அன்பனும் எண்ணெய் ஊற்றுங்கள். ஆனோர் சான்றோர் வாழ்த்திடவே ஆனந்தமாய் என்றும் வாழுங்கள். இல்லற ஜோதி ஏற்றுங்கள், அதில் அன்பனும் எண்ணெய் ஊற்றுங்கள். ஆன்றோர் சான்றோர் வாழ்த்திடவே ஆனந்தமாய் என்றும் வாழுங்கள். ஒருவரை ஒருவர் அனுசரித்து பிடிவாதமின்றி விட்டுக் கொடுத்து இருவரும் இனிமேல் காதலித்து இனிய வாழ்வை தொடருங்கள். ஒருவரை ஒருவர் அனுசரித்து பிடிவாதமின்றி விட்டுக் கொடுத்து இருவரும் இனிமேல் காதலித்து இனிய வாழ்வை தொடருங்கள். வளரும் நிலவினிலே வளர்கின்ற உறவினிலே வசந்தத்தின் சுகமெனவே பிறக்கின்ற இன்பத்திலே. வளரும் நிலவினிலே வளர்கின்ற உறவினிலே வசந்தத்தின் சுகமெனவே பிறக்கின்ற இன்பத்திலே. பாசமான உறவுக்கு நீங்கள் இருவரும் மொழி கொடுத்து அன்பான அழகான மலர்களுக்கு உயிர் கொடுத்து மணி நிறுத்த வந்தாட வாழ்த்துகின்றோம்.
பாசமான உறவுக்கு நீங்கள் இருவரும் ஒளி கொடுத்து, அன்பான அழகான மழலைகளுக்கு உயிர் கொடுத்து மடியினில் தவழ்ந்தாட வாழ்த்துகின்றோம். ஓகே, அழகான ஒரு கவிதையை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. அவங்களே அதை வடிச்சு தந்திருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க ஜாரா. சித்தி என்ன பேர்? சித்தி ப்ரோபி. ஓகே, சும்மா சொன்னீங்களா? உண்மைதான். ஓகே, சித்தப்பா சித்தி எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, சரி, அவங்க உடனடியாக சொல்லிடாதீங்க, ஓமன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு அந்த கவிதையை பார்த்த பிறகு அவங்களுக்கு நான் கவிதையை வாசிச்ச பிறகு ஒரு டெஸ்ட் ஒன்று இருந்தானே, அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து புரிந்து கொள்ளட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2 கிஃப்டை தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இருவருக்கும் ஒவ்வொரு தந்திருக்கிறாங்க. காலையிலேயும் மாலையிலேயும் வந்து நீங்கள் டீ குடிக்க தங்களை நினைக்கணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகேயா? ரைட். ஓகே, இன்னும் 2 கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க பாருங்க. பாருங்க நீங்களா. ஓகே, 2 ரோஸை தந்திருக்கிறாங்க. இது வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தருவதாக அவங்களுக்கு கூறியிருந்தாங்க. தங்களுடைய கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கும்படி கூறியிருந்தாங்க. அவங்க 2 பிள்ளைகளும் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று தந்திருக்கிறாங்களா, அதையும் வேணும். ஓகே, நீங்களா மாறி நான் தரையில தானே நீங்களா? சரி, ஓகே, இந்த நேரில் வந்து இந்தியா நீங்கள் எடுத்த போட்டோவை வந்து தந்திருக்கிறாங்க. அதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். ஓகே தானே? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. சித்தி ரோபி, சித்தப்பா கிருவா, சாங்கரண்டு சொல்றேன். அதான் உங்களுக்கு இந்த பேர் வரையில் சாங்கரண்ட பேர். ஓகே, பிள்ளைகள் வந்து கிருப்சியன் கேசன் வந்து தந்திருக்கிறாங்க. எப்பவுமே இறைவனுடைய நல்லாசியல் பற்றி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் புதுமை நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து திருமண வாழ்த்துக்களை சொல்வதை மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் அவங்களும் அவங்களோட குடும்பம் இன்றைக்குமே இறைவனுடைய நல்லாசியல் பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்றேன். சரி, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஓகே, அப்படியே உங்களோட சித்திக்கும் சித்தப்பாக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியா. ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் இல்லை சொல்லக்கூடாது, அதானே? சரி, ஓகே, நல்ல பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவங்கள நினைச்சு உண்மையிலேயே எத்தனையோ நாளுக்கு முற்பாடாக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து இன்னைக்கும் சரியா அவங்க நித்திர பண்ணாங்களோ தெரியல. உங்களோட போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச், குட். ஓகே, ஓகே.